எஸ் ஆக்சுவலி நம்ம டிரைவர் அண்ணாட்ட கேட்டிருந்தேன், இப்படி ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கோயம்புத்தூர் இதுக்காக செலவு பண்ணி சிதம்பரம் வரேன், உங்களுக்கு மறுபடியும் போயிட்டு வந்து எப்போ எடுக்கிறது? எஸ் இதுதாங்க வண்டி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம டிரைவரை நம்ம பற்றி சொல்லி ஆகணும். இன்னும் வைப்பில் இருக்காரு தெரியுங்களா? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான டிரைவரை நான் பார்த்ததே இல்லைங்க. திருப்பூர்லேருந்து இங்கே வர வரைக்கும் வைப்பு சேம் வைப்புங்க. எனக்கே அந்த அண்ணா கூட சேர்ந்து பழகிருச்சு. லிட்ரலி எவ்வளோ ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஜேர்னியை எவ்வளோ ரிஸ்க்கு கொண்டு போயிட்டேன் தெரியுங்களா? இறங்கிட்டு சொல்கிறேன், எங்கே போயிட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்கேன், ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து தேவையில்லாத ரிஸ்க்குங்க, முடியல என்னால். எஸ் திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஈஸியாக முடிக்க வேண்டிய ஜேர்னிங்க. ஆக்சுவலி இங்கே டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம திருப்பூர்லேருந்து சிதம்பரம் போகிறோங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூர் போய் போகலாம். பட் நான் வந்து 6 கட்டுனா அவளை தான் கட்டுவேங்கிற மாதிரி திருப்பூர் சிதம்பரம் தான் பண்ணுவேன் இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்தாச்சுங்க. வளர்றேன் பாருங்கள். ஏன்னா 2 வாட்டி நம்ம டிரைவரெல்லாம் கண்டக்டராக கால் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேங்க. எஸ் இந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தோம். டைம் பாருங்கள், எம்ஜி பஸ்ஸு நம்ம எல்லா வண்டியும் நிற்கிதுங்க. நான் இங்கே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். இதெல்லாம் நம்ம கேரளா எக்ஸ்பிரஸ் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. திருப்பூரில் தாங்க இருக்கோம். திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டில். திருப்பூர்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணாவே எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம திருப்பூர்லேருந்து வால்பாறை போட்டிருந்தோம். செம சப்போர்ட்டு 25K மேலே போயிட்டுருக்கு. அதே மாதிரி இதுவும் அமையும் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சிதம்பரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ நம்ம திருப்பூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் போக போகிறோங்க. இங்கே பாருங்கள், இந்த கிரேட் கிங் தேவக்கோட்டை திருப்பூர் அந்த வண்டி தாங்க 11 மணிக்கு எடுப்பாங்க. அந்த சைடு அறந்தாங்க வண்டிங்க. இது தாங்க நம்ம வண்டி. எக்ஸிடென்ட் எல்லாம் காட்டல எனக்கு. பாருங்கள், இப்போ ஜெராக்ஸ் கடை வேறு இல்லை. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இந்த வண்டி தாங்க. நம்ம இன்றைக்கி திருப்பூர்லேருந்து சிதம்பரம் வரைக்கும் போக போகிறோங்க. இந்த திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை அந்த வழியாக போக போகிறோங்க. இது வரைக்கும் நான் சிதம்பரம் போனதில்லை. அதுவும் தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்குங்க. கும்பகோணம் போயிருப்போம். கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை, சிதம்பரம் போனதில்லைங்க. ஸோ பார்ப்போங்க. ஒன்றும் பெர்மிஷன் கேட்கவே இல்லை. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 11 மணி தாங்க. ஆனால் நம்ம கண்டக்டர் எனக்கு கால் பண்ணி, தம்பி 10 மணிக்கெல்லாம் வந்துருங்கப்பா அப்படின்னாரா. நான் கூட விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி அடித்து பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படியே வண்டி பிடிச்சாச்சு, ஜெராக்ஸ் எடுத்தாச்சுங்க. அப்படியே போகலாம். இங்கே பாருங்க, மேட்டுப்பாளையம் அரும்புக்கோட்டை. சூப்பராக இருக்குங்க வண்டி. இப்போ தான் லான்ச் பண்ண வண்டின்னு நினைக்கிறாங்க. இந்த வண்டி ஆனால் ரிசர்வேஷன் இல்லைங்க. கோயம்புத்தூர் வழியாக போகுதுனுங்க. அந்த வண்டி ரிசர்வேஷனுங்க. எஸ் இதுதாங்க வண்டி. தில்லை அரசன். எஸ் ஆக்சுவலி நம்ம டிரைவர் அண்ணாட்ட கேட்டிருந்தேன், இப்படி ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம், ஸோ வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்டில் எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கோயம்புத்தூர் இதுக்காக செலவு பண்ணி சிதம்பரம் வரேன், உங்களுக்கு மறுபடியும் போயிட்டு வந்து எப்போ எடுக்கிறது?
எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு, அடுத்த ஷிஃப்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் கண்டக்டர் அண்ணாட்ட பேசி பார்ப்போம். எப்படி அசால்ட்டாக சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டுங்க. எஸ், கரெக்டாக நம்ம திருப்பூர்லேருந்து சிதம்பரத்துக்கு 300 எவ்வளோன்னு தெரிலைங்க, 65 75 தெரில. பட் நான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்கிறேங்க. கண்டக்டர் அண்ணாட்ட பேசினேன், அப்படிங்களா அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகேங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு, பார்க்கலாங்க. ஷார்ப்பாக 11 மணிக்கு நம்ம திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு அருமையான பயணமாக இருக்க போது. கிட்டத்தட்ட 371 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறோம். போகிற வழின்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கயம், வெள்ளக்கோயில், கரூர், குளிர்தலை, திருச்சி, பஞ்சப்பூர் போகிறாங்களா இல்லைன்னு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணத்துக்கு அப்புறம் தாங்க மேஜரான ரூட்டு நம்ம மயிலாடுதுறை, சீர்காழி அந்த வழியாக சிதம்பரம் ரீச் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் அந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணதில்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறாங்க. சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தாங்க போகுது. சிவனே இங்கேயே இருந்துக்கலாம் போல். அண்ட் மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் மாதிரி தாங்க. இப்போ வந்து காங்கயம், வெள்ளக்கோயில் அந்த மாதிரி எங்கேயுமே உள்ளே போகாது. கரூர் வேணால் போகிறாங்களா இல்லைன்னு பார்ப்போங்க. மோஸ்ட்லி திருச்சியே போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் எல்லாமே கும்பகோணம், சிதம்பரம் அங்கே போகிறவங்க தாங்க. ஸோ வண்டி வந்து டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ தஞ்சாவூர் இல்லை கும்பகோணத்தை தான் போய் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க. நமக்கு இடையில கரூர் தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப் இருக்குங்க.
எஸ் நம்ம அப்படியே கரூர் பைபாஸ் பக்கம் வந்தாச்சுங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுவோம். இங்கேருந்து லெஃப்ட்டில் போகிறது பார்த்திங்கன்னா சேலம், பெங்களூர் அதெல்லாம் போகலாங்க. இதுவே ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி சவுத்துக்கு போகிறதெல்லாம் ரைட்டில் போயிடணுங்க. அண்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிறது வந்து ரேர் தாங்க. கரூர் யாருமே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போவாங்க. ஷார்ப் 1:05க்கு நம்ம கரூர்லாம் தாண்டி ரெகுலராக நிப்பாட்டுவாங்கள்ல டீ பிரேக் ஸ்டாப்புங்க. நம்ம டிஎன்எஸ்டிசியில் டீ பிரேக் இல்லாமல் ஒரு திருப்தியான ஜேர்னி முடியாது. ஸோ அப்படியே ஒரு காஃபி அடிச்சுட்டு அப்படியே பயணம் பண்ணலாங்க. நான் வந்து ரெகுலர் ரூட்டுங்கனால எதுவும் காட்டலைங்க, ஓவர்டாக்ஸ் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸே இந்த திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை அந்த வழியாக ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக பைபாஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் தஞ்சாவூர் டு கும்பகோணம் பைபாஸாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாங்க. அற்புதமான பயணம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுங்க. ஸோ காஃபி அடிச்சுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணலாங்க. ஆக்சுவலி ஒரு காஃபியோட சூப்பராக பயணத்தை ஆரம்பிக்க போகிறோங்க. குளிரும்னு நினச்சேன், குளிரில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம டிரைவரை நான் பற்றி சொல்லி ஆகணும். இன்னும் வைப்பில் இருக்கார் தெரியுங்களா? நான் வந்து ட்ராவல் ரசிக்கணும் அந்த பாட்டுக்கு அவர் ஜாலியாக சூப்பராக மாஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்டைல் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்தாரா, அதே எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சுங்க. சின்ன சின்ன கிளிப்பு வந்துச்சு, பட்டு லைட் இல்லாதனால அவர் சரியாக கவர் பண்ண முடியல. பட்டு செம்ம வைப்பில் இருக்காருங்க ஃபுல்லாக. எஸ், நம்ம தஞ்சாவூர் வண்டி வருதுங்க. நம்ம அப்படியே கிளம்பலாங்க. நான் ஆக்சுவலி ரிஸ்கே எடுக்காமல் நம்ம கோயம்புத்தூர், தஞ்சாவூர், டெல்டா கிங் எடுத்துடலாம். பட் ஏன் அதை பண்ணலன்னா, இந்த வண்டி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக லாஸ்ட் நம்ம கடலூர் வீடியோ பண்ணியிருப்போம், அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்சியில் வெயிட் பண்ணலாங்க. எத்தனை மணிக்கு நம்ம திருச்சி பஞ்சப்பூர் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க.
பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தாங்க போகுது. சரி, இங்கேயே இருந்துக்கலாம் போல். கும்பகோணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 வந்தாச்சுங்க. கும்பகோணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:35 வந்துட்டாங்க. அதிபயங்கரம் பயணங்க. நம்ம திருப்பூர்லேருந்து திருச்சி 3.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து நம்ம கும்பகோணம் வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணம். இது வரைக்கும் டிஎன்எஸ்சிசி திருநெல்வேலி தான் ஸ்பீடில் கிங்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம கும்பகோணமும் அப்படி தாங்க, செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை ஓவர் டாக்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் போன வீடியோவில் ரொம்ப போர் அடிச்சிட்டேன். கடைசி 2 வீடியோ, இந்த கடலூர் பழனிலையும் இந்த கடலூர் மதுரையிலும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டெரிஃபிக்காகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுவோங்க. இன்னைக்கு சீர்காழி, மாயாவரம், அப்புறம் சிதம்பரங்க. அண்ட் டிக்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா 317 ரூபா வந்துச்சுங்க. நம்ம டேரெக்டாக வந்து எடுத்தோம்னா 280 ரூபாங்க. நான் திருப்பூரில் சொல்லியிருப்பேன், கையில் கொடுத்தாங்க சரியாக தெரியலன்ட்டு. டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா 280 ரூபா, ரிசர்வேஷனோட 317 ரூபாங்க. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் ரீஜன் சிதம்பரம் டிப்போங்க. கரெக்டாக சொல்கிறேன் இல்லைங்க, நாகப்பட்டினம் தான். நாகப்பட்டினம் ரீஜன் சிதம்பரம் டிப்போ, என்ஜிடி சிடிஎம் அதே தாங்க. இதே வண்டி ரிட்டர்ன் டைமிங்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, காலைல 8 மணிக்கு கிளம்புங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் திருப்பூர் ரீச் ஆயிரும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 10:30க்கு எடுத்து 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவாங்க. மாயாவரம், மயிலாடுதுறை கரெக்டாக நம்ம 5:40க்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நமக்கு சீர்காழி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சிதம்பரம் தாங்க. ஷார்ப் 5:40க்கு நம்ம மாயாவரம் வந்தாச்சுங்க. நம்ம மயிலாடுதுறைனாவே நம்ம ஜன்சதாப்தி தான் ஞாபகம் வரும். பட் ஆக்சுவலி நம்ம டிஎன்எஸ்சிசியில் சர்வீஸ் இல்லைங்க, எஸ்சிடிசியில் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. இப்போ புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மயிலாடுதுறை வரைக்கும். பட் டிஎன்எஸ்சிசியில் சிதம்பரம் வரைக்கும் ஒரு சர்வீஸ் இருந்துச்சு. பட் பார்ஷியலி கேன்சல் பண்ணிட்டாங்க கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ அந்த சர்வீஸை மறுபடியும் விட்டிங்கன்னா
நல்லா இருக்குங்க. நான் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ போடுவேன், அவ்வளோதான். பட்டு நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்லாம் மயிலாடுதுறைங்க, கும்பகோணம் போய் அங்கேருந்து மாறி போவான். ஸோ அவனுக்கெல்லாம் டேரக்ட் பஸ் இல்லைன்னு என்கிட்ட கேட்டுருப்பான். சிதம்பரத்துக்கு ஒரு டேரக்ட் பஸ்ஸு நம்ம டிஎன்எஸ்சி கோயம்புத்தூரில் ஆர் கும்பகோணம் கார்பரேஷனில் ஏதாச்சும் அலோவ் பண்ணுங்கள், சாரி ஆப்ரேட் பண்ணுங்கள். காலையிலே வளர்றேங்க, ஏன்னா தூக்கம் சொக்குங்க எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் தான் காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு காஃபி அடிச்சுட்டு மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. ஷார்ப்பாக 5:55 கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஸ்லாகாக 1 மணி நேரங்க சிதம்பரத்துக்கு. நடுவில் சீர்காழிங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க டெல்டாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். பச்சை பசங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் க்ராஸ் பண்ணி வந்தோங்க. இந்த லைனில் ஒரு முக்கியமான மேஜரான டெம்பிளுங்க. வாட்டர் லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குங்க. எஸ், சிதம்பரம் என்ட்ரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதாங்க சிதம்பரம் நடராஜர் கோவில். ஒரு சூப்பரான கோவிலுங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. சூப்பர்மா.
பேசாமல் நம்ம வண்டிக்கு தில்லை அரசனுக்கு பொதுவாக ராக்கெட் அரசன் வச்சிடலாங்க. வெறும் 8 மணி நேரத்தில் 371 கிலோமீட்டரை சூப்பராக கவர் பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு நம்ம திருப்பூரில் எடுத்தாங்க. ஷார்ப் 7 மணிக்கு நம்ம சிதம்பரம் வந்தாச்சுங்க. என்ன வைப்புன்னு நினைக்கிறேங்க டிரைவர் அண்ணா. ஸ்டார்டிங் திருப்பூர்லேருந்து இப்போ வரைக்குமே அவ்வளோ வைப்பில் கூப்பிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் நான் டிஎன்எஸ்சிசியில் ஏகப்பட்ட ஜேர்னி பண்ணியிருக்கேன். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கான டிரைவரை நான் பார்த்ததே இல்லைங்க. திருப்பூர்லேருந்து இங்கே வர வரைக்கும் வைப்பு சேம் வைப்புங்க. எனக்கே அந்த அண்ணா கூட சேர்ந்து பழகிருச்சு. எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. நான் சில பாட்டெலாம் கேட்டது கூட இல்லைனா கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சூப்பரான பயணம். ரிட்டர்ன் டைம் பார்த்திங்கன்னா இங்கே காலையில் 10:30க்கு ஒரு வண்டி, 8 மணிக்கு ஒரு வண்டிங்க. 8 மணிக்கு வர வண்டி பார்த்திங்கன்னா அங்கே வந்து 7:30க்கு போகும். நம்ம 10:30 வண்டி பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் போவோம்மா. ரிட்டர்ன் போகும்போது தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்கன்னு கண்டக்டர் பர்சனலி என்கிட்ட சொன்னார். பிகாஸ் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா திருச்சி வரைக்குமே டவுன் பஸ் மாதிரி எல்லா ஊருக்குள்ளே போய் தான் போகுங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மணிக்கு 10:30க்கு எடுத்து ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 7:30 போட்டிருப்பாங்க நைட்டு. ஆனால் 10 மணி 9:30 ஆயிருமாமாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. சிதம்பரத்துலேருந்து திருப்பூர் போகிறீங்கன்னா காலையில் டைம் நீங்கள் சேலம் போயிட்டு சேலம்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப பக்கம்னு சொல்லியிருந்தாரு. டைமும் சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கரெக்டாக 317 ரூபா எனக்கு ரிசர்வேஷனோட டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா 280 ரூபாவில் நீங்கள் சூப்பராக வந்துடலாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஜர்னியில் மீட் பண்ணலாம். டடா.